ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது வந்து என்னைக்கு வருது அப்படின்னா 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1 மணி 1 நிமிஷத்துக்கு திருவோண நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரே லைன்ல சொல்லணும் அப்படின்னா, அலட்சியத்தை தவிர்த்தால் அனுகூலம் உறுதியாக இருக்கு. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணுங்க. உங்களுக்கு சூரியன் வந்து பாத்தீங்கன்னா சனியோட சேர்ந்திருக்காரு. அப்போ வந்து சூரியன், சனி கூட சுக்கிரன். அப்போ காசு பணம் வரணும், தொழில வெற்றி கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா சூரியன், சனி கிரகமே வந்து குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாசம் கட்டாயம் உங்களுக்கு என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு சென்று உங்கனால என்ன முடியுமோ கையெடுத்து கும்பிட்டாலே குலதெய்வம் காமிக்கும். அம்மா, அப்பா அப்படின்னாலே குலதெய்வம் அப்படிங்கிறது குடும்பத்தை வம்சாவளியை விருத்தி பண்றது. நம்மளுடைய வம்சாவளியில வந்த தெய்வங்கள் தான் அவங்க. அதனால அவங்கள வழிபாடு பண்ணுங்க. முன்னோர்களுடைய வழிபாட பண்ணுங்க. பித்திருக்கள் வழிபாடு பண்ணுங்க. இதெல்லாம் வந்து எந்தவித ஆபத்துமே இல்லாம உங்களை காப்பாத்தி குடுக்கும். அஷ்டமத்து சனி வந்துருச்சு, எதனாலும் கஷ்டம், ராகு கேது இருக்கு, அதுலயும் கஷ்டம் அப்படின்னு புலம்பாதீங்க. உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு. ஆனா நம்ம போகக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும்னா, அந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்றதுக்கு கடுமையான முள்ளா இருந்தாலும் சரி, கல்லா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் மிதிச்சுட்டு தான் நம்ம போயாகணும். அப்போ நமக்கு வந்து குலதெய்வ வழிபாடு இருந்துச்சு அப்படின்னா, இந்த பாதை வேண்டாம், நல்ல பாதை இல்ல, முள்ளும் கல்லும் இருக்கு. இந்த பாதையில போங்க, நல்ல பாதையா இருக்கு அப்படின்னு காட்டி குடுக்கும் உங்களுக்கு. அதனால குலதெய்வம் வந்து கஷ்ட காலங்கள்ல நம்ம கூட இருந்து வழித்துணையா வரும். அதனால வழிபாடு பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். சரிங்களா? அதே மாரி நல்ல அமைப்புகளும் இருக்கு. உங்களுக்கு குரு 11ல இருந்து எப்பவுமே உங்கள காப்பாத்திட்டு இருக்காரு. சிம்ம ராசிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, குரு ஓடி வந்து காப்பாத்துவாரு. அதே மாரி செவ்வாயும் ஓடி வந்து காப்பாத்துவாரு. இந்த மாதம் வந்து என்னன்னா, உங்களுக்கு சனி அஷ்டமத்து சனி வேலை செய்யாது. ஏன்னு கேளுங்க. உங்களுக்கு சனி வந்து என்னன்னா, அஸ்தங்கமாக போறாரு. சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம். சூரியன் வந்து நெருப்புங்க. அதனால எந்த கிரகம் போனாலும் அதோடைய பவர வந்து இழந்துரும். ஸோ அஷ்டமத்து சனி இந்த 1 மாசம் உங்களுக்கு லீவ்ல போறாரு. அதனால கவலைப்படாதீங்க. இந்த 1 மாதம் மட்டும் தான். ஸோ இந்த 1 மாதத்துக்கு வந்து லீவ்ல போறாங்கன்னு நெனச்சுட்டு, நீங்க எத்தன முயற்சி எடுக்கணுமோ, அத்தன முயற்சி சக்சஸ குடுக்கும். திடீர்னு ஒரு ராஜயோகம் உண்டு. விபரீத ராஜயோகம் உறுதியாக உங்களுக்கு உண்டுங்க. நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. எல்லா விஷயத்தையுமே வந்து செய்யுங்க. இந்த அஷ்டமத்து காலகட்டங்கள்ல நம்ம நெனச்ச விஷயங்கள் சாதிக்க முடியுமா? நம்ம போய் ஒருத்தவங்ககிட்ட கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம கேட்டு அவங்க செய்யலைன்னா என்ன பண்றது? செய்யலன்னா என்ன பண்றது? உட்டுருங்க அவ்வளோதான். கேட்கிறத இதாதுங்க. கூச்சப்படாதீங்க. குளம் விருத்தியாகாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தான். எந்த ஒரு வாய்ப்புமே நீங்க போய் கேட்டீங்கன்னா, கிடைக்கலைன்னா உட்டுருங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டுன்னு போயிருங்க. ஆனா கேட்காம இருந்து நீங்க அவங்க செய்யற மூட்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு லாஸ் தானே. அதனால எல்லா விஷயமுமே நீங்க கேளுங்க. அதனால அவமானப்பட்டாலும் பரவால்ல. அவமானங்கள் தான் உங்களைய உயர்த்தி கொண்டு போகும். அதனால நீங்க அதுக்கெல்லாம் அஞ்சாதீங்க. விநாயகர் வழிபாடு பண்ணிக்கங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கங்க. தெய்வ வழிபாடு பண்ணுனீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்சஸா முடியும். ஆனா, ஒருபோதும் எனக்கு இந்த அஷ்டமத்து சனி இருக்கு. அதனால சக்சஸே ஆகாதுங்கிற மனநிலைக்கு வராதீங்க. சிம்மராசிக்காரங்க அப்படிதான் நெறைய பேர் இருக்காங்க. அதனால அந்த மனநிலைய தவிர்த்துருங்க. தொழில் மூலியமா நல்ல லாபம் வரும். தொழில்ல அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கடன் ரீதியா கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும், அத சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. அ அதே மாரி வந்து நெறைய மெடிடேஷன் பண்ணுங்க. எந்த முடிவெடுக்கிறதுன்னு யோசிக்க முடியல அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம். நீங்க யோசிக்க முடியல அப்படின்னா, தியானம் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு நல்ல வழிகாட்டி இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டு முடிவெடுங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பொதுவாவே இந்த முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூரம், மக நட்சத்திரக்காரங்கலாம் வந்து நெறைய கன்ஃப்யூஸ் பண்ணிக்குவாங்க. இத செய்யலாமா? அத செய்யலாமா? அப்படின்னு சொல்லி கன்ஃப்யூஸே வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு வழிகாட்டி இருக்காங்கன்னா, அவங்க கிட்ட கேளுங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க. இல்ல உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயம் செஞ்சா நமக்கு பெனிஃபிட்டோ, அத நீங்க செய்யுங்க. எதுல ஃபியூச்சர் இருக்கோ அத செய்யுங்க. இன்னைக்கு அது ஃபெயிலியர் ஆனாலும் நாளைக்கு பெரிய லெவல்ல சக்சஸ். சக்சஸ்னா அ நல்ல பெரிய லெவல்ல சக்சஸ குடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்த நெறைய குடுக்க போகுது. இந்த அஷ்டம சனிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு வந்து அது சோதனையா இருக்கலாம். நாளைக்கு கட்டாயம் அது ஒரு பெரிய சாதனை தான். பொதுவாவே சனிய நெனச்சு எல்லாருமே பயப்படுறாங்க. அவரு ஒரு கடினமான குரு அப்படின்னு நீங்க நெனச்சுக்கங்க. ஓகேங்களா? சனி பகவான் வந்து நீங்க பொதுவாவே வந்து யார் சொல்ற விஷயங்களையும் கேட்கலைனாலும், அவரு உங்களுக்கு நெறைய விஷயத்த கத்துக் குடுக்கக்கூடிய குருவா தான் இருக்காரு. அத நீங்க நல்லா
ஞாபகம் வச்சுக்கங்க. பொதுவாவே இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க உணர்ந்து செயல்பட்டுருவீங்க. இந்த 2 1/2 வருஷத்துல நெறைய அதாவது பெரிய லெவல்ல நீங்க உங்களை வந்து ஒரு புத்தரா ஆக்குறதுக்கு உண்டான ட்ரெய்னிங் தான் இது. ஆனா நீங்க கவலையப்படாதீங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு கட்டாயம் வேலை மாற்றம், இடமாற்றம் உறுதியாக உண்டு. ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப்க்கு போறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உறுதியாக இருக்கு. திடீர்னு ஒரு ராஜ யோகமும் உறுதியாக இருக்கு. அதே மாரி படிக்கக்கூடியவங்களுக்கு மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்கங்க. படிப்புல கவனம் செலுத்துங்க. அஷ்டமத்துல உங்க ராசியாதிபதி போறனால டைவர்ட் ஆவீங்க. எக்ஸாமுக்கு படிக்கிறதுல டைவர்ட் ஆகாதீங்க. ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடுலாம் பண்ணிக்கங்க. நீங்க படிச்ச கொஸ்டின்ஸா வரும். சிம்ம ராசிக்காரங்களே நல்லா படிப்பீங்க. திறமையானவர்கள். உங்களைய நீங்களே வந்து சந்தேகப்படக்கூடாது. பொதுவாவே நீங்க நல்ல டேலண்டான பெர்சன்ஸு. ஸோ, அதனால நீங்க நல்லா படிக்காத கொஸ்டின் வந்தா கூட ஏதாவது யூகிச்சு எழுதக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கனால, நீங்க நல்ல மார்க் தான் எடுப்பீங்க. நீங்க நல்ல மார்க் எடுப்பீங்க. அதேமாரி நீங்க படிச்ச கொஸ்டினே வரும். முக்கியமா மறக்காம இருக்கிறதுக்கு தான் வழிபாடுகள்லாம். நீங்க படிச்ச விஷயங்கள் அங்க வந்துரும். ஆனா, அந்த மறக்காம அந்த ஆன்ஸர்ஸ எழுதணும்ல, அதுக்கு தான் வழிபாடு. வழிபாடு பண்ணுங்க. கட்டாயம் நல்ல மார்க் எடுப்பீங்க. அதாவது ஸ்கூல்ல நல்ல உங்களுக்கு ரெகக்னைஸ் பிரைஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரேங்க் ஹோல்டரா கட்டாயம் நீங்க வந்துருவீங்க. அதே மாரி பெண்களுக்குங்க. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். பொதுவா ஒரு விஷயத்த அ வந்து நீங்க ரொம்ப படபடன்னு பேசாதீங்க. எல்லா விஷயங்கள்லயுமே நிறுத்தி நிதானம்ங்கிறது தேவை. அதாவது இந்த 1 மாத காலகட்டம் மட்டும் கிடையாது. கொஞ்ச நாட்களுக்கு உங்களுக்கு நிதானம் அப்படிங்கிறது தேவை. இந்த அஷ்டமத்து சனி என்னன்னா, கோவத்த குடுத்துரும். நெறைய ஆங்ஸைட்டீஸ குடுத்துரும். அத எல்லாமே வந்து வெளிப்படுத்த முடியலன்னா, அது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூவாவா மாறலாம். அல்லது ரிலேஷன்ஷிப் பிரேக்க குடுக்கலாம். அதனால ரொம்ப கவனமா செயல்படுங்க. நிதானமா செயல்படுங்க. கோவத்த காமிக்காதீங்க. உங்க குடும்பத்துக்காக தான் நீங்க வாழ்றீங்க. அந்த டெடிகேஷன் இருக்கும்போது, அத நீங்க வார்த்தைகளால கொட்டும்போது, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க உங்களுக்கு நேரம் சரியில்லன்னா, ஆப்போசிட்ல இருக்கவங்க அமைதியா இருக்க மாட்டாங்க. அப்புறம் சண்டை சச்சரவுகள், விவாதங்கள்லாம் வந்துரும். அதனால பெண்களே அமைதியா போணும் இந்த காலகட்டம். எல்லா விஷயங்களையும் கவனமாக செயல்படுங்க. சூரியன், சனி, சுக்கிரன்லாம் சேர்ந்திருக்கு. அதாவது கை, கால் வலி, மூட்டு வலி நெறைய பேருக்கு வரும் இந்த காலகட்டத்தில. அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கங்க. ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள் இருக்கு. மருத்துவ செலவு இந்த மாசம் இருக்கு. இருந்தாலும் சமாளிக்க முடியும். அதனால கவலைப்படாதீங்க. ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். பேர், புகழ் எல்லாம் உயர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. இந்த மாசம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமத்துல சுக்கிரன் உச்சம் பெறனால, ஒரு ஆபரணம் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே சிம்ம ராசிக்கு 4 கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிய பார்க்கறனால, வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்குது. ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு மேல வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போங்க. இல்ல அப்படின்னா, கடுமையான காலகட்டங்கள்ல மன உளைச்சலா இருக்கும்போது வண்டி ஓட்டிட்டு போனீங்கன்னா, கீழ விழுகிறது அல்லது சமைக்கிறதுல வந்து தீக்காயம் ஆகுறது, இந்த மாரி சிறு சிறு ரத்த காயமோ, தீக்காயமோ ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனமாக செயல்படுங்க. எல்லா விஷயங்களையும் நிதானத்த ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமா சிம்ம ராசிக்கு கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஒருவரை ஒருவர் புரிந்து நடந்துக்கல அப்படின்னா, கண்டிப்பா சண்டை சச்சரவுகள் வரும். அதனால கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட அமைதியாவும், மனைவியாக இருந்தால் கணவன் கிட்ட அமைதியாகவும், அனுசரணையாகவும் போகக்கூடிய காலகட்டம். பெண்களாக இருந்தால் கூடுதலா மாங்கல்ய ஸ்தானத்துல தான் சனி இருக்காரு. கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். கணவருக்கு மருத்துவ செலவுகள் இருக்கு. பொதுவாவே ரொம்ப அனுசரணையா போயிட்டீங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகாது. உங்களுக்கு 5 கூடிய குரு வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்த பார்க்குறாரு. அதே மாரி அஷ்டம அதிபதி யாரு அப்படின்னா, உங்களுக்கு குரு தான். ஸோ, அவரே அஷ்டமாதிபதியாகி 5ஆம் இடத்த பார்க்குறாரு. அது போக அஷ்டமத்து சனி இருக்காருல்ல, சனி வந்து 5ஆம் இடத்த பார்க்குறாரு. காதல் ரீதியா நெறைய பிரச்சனைகள் வரும். ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் தான். காதல் மட்டும் தான் வாழ்க்கை கிடையாது. காதலர்களிடையே சண்டை சச்சரவுகள் ஒருவர் புரிந்து கொள்ளாம சண்டை சச்சரவுகள் அதிகமாக வரும். ஆனா, அது வந்து போய் பிரேக்கப்ல முடியிற அளவுக்கு வந்து கொண்டு போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சமாளிங்க. இல்ல அப்டின்னா உங்களுடைய கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போங்க. அவ்வளதான். ஓகேங்களா? ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது மேரேஜுக்கு அப்புறம் தான் அத வந்து நம்ம ரொம்ப பக்குவமா கொண்டு போணும். அதுக்கு முன்னாடியே உங்கள டார்ச்சர் பண்ணி, உங்களைய வந்து டவுன் பண்றது, உங்கள கண்ட்ரோல் பண்றதுங்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்த்துன்னு எனக்கு தெரியல. ஒர்த் இல்லாத ஒரு விஷயத்துக்கு உயிர குடுக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஸோ, அதனால உங்களுக்கு வந்து அதாவது ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டுக்கு மேல போகும்போது அத கழட்டி விட்டுட்டு நீங்க உங்களுடைய கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய பேரண்ட்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. 2 பேத்துக்கும் இது காமன்.
மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்காரு. காரக கிரகம் இருக்கு. சுக்கிரன் அஷ்டமத்துல உச்சமா இருக்கு. திடீர்னு மேரேஜ் பிராப்தங்கள்லாம் திருமண பிராப்தங்கள்லாம் கைகூடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி குலதெய்வ ஆசிகள வாங்கிக்கோங்க. 5ஆம் இடத்த குரு பாக்குது. குலதெய்வம், அதிர்ஷ்டம் இதெல்லாமே தேடி வரும். முக்கியமா அரசாங்க அதிகாரிகள், அஷ்டமத்து சனி நான் காமனா சொல்ற மாரி ஒவ்வொரு விஷயமும் நிதானமா செயல்படுங்க. உங்களுடைய இடத்த தட்டி பறிக்கிறது, உங்களை வந்து ஏதாவது ஒரு அலிகேஷன்ல மாட்டி விடுறதுக்குன்னு ஆட்கள் கூடவே இருந்துட்டு இருப்பாங்க. அதுலருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு வழிய பாருங்க. யாரோ செய்த தவறுகள் உங்களுடைய மேற்பார்வையிலயோ அல்லது உங்களோட கையெழுத்துனால நடந்தனால, உங்க மேல கேஸ் போட்டு உங்களை ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு நெறைய நடக்கும். அதனால கவனமாக இருந்து செயல்படுங்க. 12 குடையவன் தசாபுத்தி நடந்துச்சுன்னா, இன்னும் பரிகாரங்கள் பண்ணினா மட்டும் தான் அதுலருந்து வர முடியும். ஏன்னா, கேது உங்க ராசியில இருக்கு. சனி அஷ்டமத்துல இருக்கு. 12 குடையவருடைய தசாபுத்தி மட்டும் நடந்துச்சு அப்டின்னா, கட்டாயம் ஒரு ஜோதிடர்ட்ட போயி ஆலோசனை பண்ணிக்கங்க. இல்ல அப்டின்னா தண்டனையோ அல்லது வந்து ஏதாவது ஒரு பனிஷ்மென்ட்டோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல கவனம் செலுத்துங்க. ஒர்க் பிரஷர் இந்த இந்த மாதம் வந்து பணிச்சுமைங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கும். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருக்கிறதுனால, இந்த மாதம் வந்து கொஞ்சம் பொறுமையா நிதானத்தையும் கையாண்டீங்க அப்டின்னா, அதுலருந்து தப்பிச்சிட முடியும். அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அஷ்டமத்து சனி அப்டின்னு நீங்க நினைக்காதீங்க. அஷ்டமத்து சனியில பரிகாரம் பண்ணா திடீர் விபரீத ராஜயோகம் உண்டு. அதுக்கு யாகங்கள், பூஜைகள், வேள்விகள்லாம் நடக்கணும். முக்கியமா பூர நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப டைம் சரியில்ல. அரசியல்வாதிகளா யார் இருக்கீங்களோ கவனிச்சுக்கங்க. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டாயம் வந்து நேர காலம் சரியில்ல. கிரகணமே அதுல தான் வந்திருக்கு. நீங்க ஒரு அரசியல்வாதியாக இருந்தீங்க அப்டின்னா, கட்டாயம் கிரகண சாந்தி பரிகாரம்லாம் பண்ணணும். யாகங்கள், பூஜைகள்லாம் பண்ணா தான் நீங்க மறுபடியும் அந்த அ போ போஸ்ட்டுக்கு வர முடியும். இல்லன்னா உங்களோட பதவிகள இழக்கிற மாரி ஒரு அமைப்புகளே இருக்கு. அதனால அதுக்குண்டான விஷயங்கள பண்ணிக்கங்க. கலைத்துறையில இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமானது. நெகட்டிவா இருந்தா கூட, சில விஷயங்கள் சகிச்சுக்கிட்டு நீங்க போனீங்க அப்டின்னா, காசு சம்பாரிக்க முடியும். நெகட்டிவா செய்யக்கூடிய அமைப்புகள் அ நெகட்டிவ் பப்ளிசிட்டிலாம் வரும். வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய கலை நிகழ்ச்சிகள பண்றது, காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமா இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.